Hello students, welcome to all 12th standard subject Biozoology Unit 2 Chapter 7 Human Health and Diseases la Immunology topic la subtopic Secondary or Peripheral Lymphoid Organs. Today we are discussing about secondary or peripheral lymphoid organ. Immunology la pathinga அப்படினு சொன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம ப்ரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைய வகுப்பு செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் அப்படின்னாலே இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்பு அல்லது வெளியமைவு நிணநீரிய உறுப்பு, புற அமைவு நிணநீரிய உறுப்பு, பெரிபரல் லிம்பாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூர் லிம்போசைட்ஸ்க்கு வந்து ஆன்டிஜனை பிடிச்சி கொடுத்துரும். ஸோ லிம்போசைட்ஸும் ஆன்டிஜனும் ரியாக்ட் பண்ணி ஆன்டிஜனை லிம்போசைட்ஸ் வந்து கில் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த செகண்டரி லிம்பாய்டல் ஆர்கன்ஸ். ஓகே டீச்சர், வாட் ஆர் த செகண்டரி லிம்பாய்டல் ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் இன் ஹியூமன் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செகண்டரி லிம்பாய்டல் ஆர்கன்ஸ் இருக்குமா. பேயர் பேச்சஸ் அப்படின்றது வந்து கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரைனல் ட்ராக்டில் இருக்கும். அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரைன் இருக்கு இல்லையா, ஸ்மால் இண்டஸ்ட்ரைனில் இருக்கக்கூடியதான் பேயர் பேச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேயர் திட்டுக்கள். அதே மாதிரி லிம் நோட்ஸ், நம்ம க்ரோன் ஏரியாலாம் இருக்கு இல்லையா, கழுத்து, அக்குள், கால் பகுதிகளில் உள்ள கேப், இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கக்கூடியது, இடுப்புக்கும் காலுக்கு இடையில் உள்ள பகுதி, இந்த மாதிரி ஏரியாலெலாம் இருக்கக்கூடியது நிணநீர் முடிச்சுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லிம் நோடு. இந்த லிம் நோடு அப்படின்றது வந்து செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ். அதே மாதிரி அப்பெண்டிக்ஸ், குடல் வால்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பென்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வருதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்பெண்டிக்ஸ், இந்த வெஸ்டீஜியல் ஆர்கன்னு சொல்லக்கூடிய அப்பெண்டிக்ஸ் கூட செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் தான். தென் டான்சில்ஸ் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாக்கு இருக்கு இல்லையா, உள்நாக்குன்னு சொல்வீங்க இல்லையா, அந்த டான்சில்ஸ். அதே மாதிரி அடினாய்ட்ஸும் ஒன் ஆஃப் த டான்சில்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பு தான் அடினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளீன்னு சொல்லக்கூடிய மண்ணீரல், இது எல்லாமே செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் மால்ட்னா அப்ரிவேஷன் 1 மார்க்கில் கேட்பாங்கம்மா. மியூகோசல் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ, கோலைப்படலம் சார்ந்த நிணநீரிய திசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கட் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ கால்ட் அண்ட் பால்ட் பிராங்கியல் ஆர் ட்ரக்கியல் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. கட்டுனா இந்த குழி இருக்கு இல்லையா, உடற்குழி சார்ந்த லிம்பாய்டு டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பால்ட் அப்படின்னா மூச்சுக்குழல் சார்ந்த லிம்பாய்டு டிஷ்யூஸ். இது எல்லாமே செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸுக்கு எக்ஸாம்பிள். இப்போ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது பேயர் பேச்சஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பேயர் பேச்சஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு, ஸ்மால் இண்டஸ்ட்ரைனில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எந்த மாதிரியான அப்பியரன்ஸில் இருக்கும் அப்படின்னா, ஓவல் ஷேப்டு ஏரியாஸ், ரொம்ப டிஷ்யூஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, ஸ்மால் இண்டஸ்ட்ரைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோழை பொருள் செக்ரேட் ஆகும் இல்லையா, மியூக்கஸ் செக்ரேட் ஆகும் இல்லையா, அந்தோட லைனிங்கில், இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரைனோட லைனிங்கில் அந்த இடத்துல நிறைய எம்பேடட் பொதிந்து காணப்படும். யார் அப்படின்னா பேயர் பேச்சஸ் காணப்படுவாங்க. ஹியூமன்லேயும் சரி, அதர் வெர்டபிரேட் அனிமல்ஸ், முதுகெலும்புகளில் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேயர் பேச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இம்யூன் செல், நோய் தடைக்காப்பு செல்கள் காணப்படுது. அதாவது என்னென்ன வகையான நோய் தடைக்காப்பு செல்கள்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோபேஜஸ், மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் மோனோசைட்ஸ், அண்ட் டென்ட்ரிட்ரிக் செல்கள், அண்ட் டி செல்ஸ், பி செல்ஸ். இப்போ மேக்ரோபேஜஸ், டென்ட்ரிக் செல்ஸ், டி செல்ஸ், பி செல்ஸ், இது எல்லாமே வந்து இம்யூன் செல்ஸ். இந்த இம்யூன் செல்ஸ், எல்லா இம்யூன் செல்ஸுமே பேயர் பேச்சஸில் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் டான்சில்ஸ், பேலட்டைன் டான்சில்ஸ்லேயே நிறைய டைப் இருக்குடாமா. நமக்கு கொடுத்துருக்கிறது மேல் அன்ன டான்சில்னு சொல்லக்கூடிய பேலட்டைன் டான்சில்ஸ் இங்கே காமிச்சிருக்காங்க. பேர் ஆஃப் சாஃப்ட் டிஷ்யூ மாசஸ் லொக்கேட்டட் அட் த பேக் ஆஃப் த்ரோட், பேரிங்ஸ்னு சொல்வீங்க இல்லையா, தொண்டை பகுதின்னு சொல்வீங்க இல்லையா, த்ரோட் ஏரியா, அதில் பேக் ஆஃப் த த்ரோட் வந்து ஒரு சாஃப்ட் மாசஸ் இருக்கும், ஒரு திசு இருக்கும், அதுக்கு பேர் தான் டான்சில்ஸ். அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க, அதிகமாக ஐஸ் சாப்பிடாத, உள்நாக்கு வளர்ந்துரும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. டான்சில் வளர்றதை தான் உள்நாக்கு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த டான்சில்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் லிம்பாட்டிக் சிஸ்டம். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதனா சாப்பிடும்போது தேவையில்லாத மைக்ரோப்ஸ் உள்ளே போணுச்சு அப்படின்னு சொன்னால் அதோட ஃபைட் பண்ணி நம்மளை இன்ஃபெக்ஷன்லேருந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது அந்த டான்சில்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் தே ஸ்டாப் இன்வைடிங் ஜெர்ம் இன்க்ளூடிங் பாக்டீரியா அண்ட் வைரஸஸ்.
பாக்டீரியாவாக இருக்கட்டும், அதர் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் வைரஸஸ் யாராவது உள்ளே இன்வைட் ஆனாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறதும் நம்ம டான்சில்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் லிம்பாய்டு ஆர்கன், செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளீன், மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணீரல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்பர் பார்ட் ஆஃப் த அப்டமினல் கேவிட்டி க்ளோஸ் டு த டயப்ரம். நம்ம உதரவினதானத்துக்கு பக்கத்தில் வயிற்றுக்குழியோட மேற்புறத்தில் இருக்கிறதா நம்ம ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ப்ளீனில் பார்த்தீங்க அப்படின்னா பி செல்ஸ் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் ஆல்சோ டி செல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ் ரெண்டுமே ஸ்ப்ளீனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது என்ன வகையான இம்யூனிட்டியை தருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிமோரல் இம்யூனிட்டியும் தருது, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியும் தருது. ஏன் டீச்சர் அப்படின்னு சொன்னால் பி செல்லும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டி செல்லும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது ரெண்டு விதமான இம்யூனிட்டியுமே அது ஸ்ப்ளீன் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னும் கூடுதலாக நீங்கள் ஸ்ப்ளீனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன் அப்படின்றது ஒரு லார்ஜஸ்ட் லிம்பாய்டு ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரெண்டு விதமான ஏரியா இருக்கும் ஸ்ப்ளீனில். ஒன்று வந்து ரெட் அண்ட் ஒயிட் பல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான பல்ப் ரீஜன்ஸ் இருக்கும். ஒயிட் பல்ப் இருக்கும் அண்ட் ரெட் பல்ப் இருக்கும். இது ரொம்ப எஃபெக்டிவ் ஃபில்டராக ஆக்ட் பண்ணும், ஒரு வடிகட்டியாக செயல்படும். அப்படி என்னத்தை மிஸ் அப்படி ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ளீனுக்குள்ள வந்து மேக்ரோபேஜஸ் வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பி செல்ஸ் டி செல்ஸ் இருக்கிற மாதிரியே மேக்ரோபேஜும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது இம்யூன் செல்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய பேத்தோஜன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும் அண்ட் ஆல்சோ டெஸ்ட்ராய் பண்ணும். அண்ட் தென் ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மைக்ரோ ஆர்கானிசத்தை ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கூட இந்த ஸ்ப்ளீனுக்கு இருக்குது. ஸ்ப்ளீனோட ஒர்க் வந்து இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாமா. இட் இஸ் அ கிரேவ் யார்ட் ஃபார் எஃபீட் ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேவ் யார்டு அப்படின்னா என்ன, சுடுகாடு இடுகாடு அப்படின்னு சொல்லுவோம். அதனால் டீச்சர் ரெட் பிளட் செல்ஸுக்கு கிரேவ் யார்டாக செயல்படுது ஸ்ப்ளீன். அப்போ முதிர்ந்த ஆர்பிசிக்கள், அதாவது இரத்த சிவப்பணுக்கள் இறக்கக்கூடிய இடமாகவும் அழிக்கக்கூடிய இடமாகவும் ஸ்ப்ளீன் செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ்ஸ் டேங்க் ஃபார் செட்டிங் பெட் ஆஃப் த ஃபெட் ஃபார் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்தத்தை சேகரிக்கக்கூடிய இடமாகவும் ஸ்ப்ளீன் செயல்படுது. ஆர்பிசி, முதிர்ந்த ஆர்பிசி அதாவது முதிர்ந்த ஆர்பிசி போய் இறக்கக்கூடிய இடமாகவும் ஸ்ப்ளீன் இருக்குது. அதே மாதிரி அதிகப்படியான ரத்தத்தை ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய இடமாகவும் ஸ்ப்ளீன் ஆக்ட் பண்ணுது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டராக ஆக்ட் பண்ணுதுன்றது உங்களுக்கு பிஃபோராகவே சொல்லிட்டேன். சர்க்குலேட்டிங் பிளட்டில் நிறைய மைக்ரோப்ஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால மிங்கிள் ஆகிருக்கலாம். நம்மளோட சாப்பாடுனாலேயோ இல்லை வேறு எதனா இன்ஃபெக்ஷன்னாலேயோ நம்ம பிளட்டில் வந்து ஏதாவது ஃபாரின் பாடிஸ், தட் மீன்ஸ் மைக்ரோப்ஸ் ஏதாவது உள்ளுக்குள்ளே சர்க்குலேட் ஆனிச்சுன்னா அதை ஃபில்ட்ரேட் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது நம்ம ஸ்ப்ளீன் தான். ஸோ இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்ப்ளீன் இஸ் ப்ரைமர்லி டைரக்டட் அகேன்ஸ்ட் பிளட் பார்ன் ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைரெக்டாகவே பிளட்டில் உள்ள ஆன்டிஜென்ஸை காம்பீட் பண்ணி ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா ஸ்ப்ளீனுக்கு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லிம்னோட் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நம்ம அடினாய்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். நான் சொன்னேன் இல்லையா, டான்சில்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம அடினாய்டு அப்படின்னு சொல்கிறோன்னு. அடினாய்டு அப்படின்றது வந்து ஒரு கிளாண்ட், ஒரு சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரூஃப் ஆஃப் த மவுத்தோட மேல் பகுதியில், அந்த கூரையில், அண்ட் பிஹைண்ட் த சாஃப்ட் பேலட், அந்த மென்மையான அன்னம்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடியது தான். அண்ட் வேர் த நோஸ் கனெக்ட் டு த த்ரோட், எந்த இடத்துல நோஸும் த்ரோட்டும் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதான் அடினாய்டு அப்படின்ற ஒரு கிளாண்ட் அப்படின்றாங்க, சுரப்பி. இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். யாரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆன்டிபாடி என்ன பண்ணும்? டு ஃபைட் எகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்றுக்கு எகெயின்ஸ்டாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஃபைட் பண்ணி நம்மளுக்கு வந்து பாதுகாப்பை கொடுப்பாங்க. டைப்பிக்கலி adenoid shrink during adolescence and may disappear by adulthood. என்னாகும் அப்படின்னு சொன்னால் அடல்சென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரிங் டூரிங், சுருங்க ஆரம்பிக்குமா? எப்போ? விடலை பருவத்தில் சுருங்க ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதிர் பருவத்தில் டிஸ்அப்பியர், அப்படியே என்ன ஆகிடும், அது காணாமலே போயிடும், சிதஞ்சிடும், அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லிம்னோடு செப்பரேட் 5 மார்க்மா. செகண்டரி லிம்பாய்டு ஆர்கனில் லிம்னோடு வந்து நமக்கு செப்பரேட் 5 மார்க்கில் கேட்பாங்க. நீங்கள் லிம்னோட்ஸை பற்றி தியரி எழுதிட்டு அண்ட் தென் லிம்னோடோட டயக்ராம் போட்டிங்கன்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, லிம்னோடு நீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த லிம் நோடோட ஸ்ட்ரக்சர் எப்படி டீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அவரை விதை வடிவத்தில் உள்ளது. ஸ்மால் பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் இஸ் பார்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். இது வந்து நோய் தடைக்காப்பு மண்டலத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா 2ஆம் நிலை நிணநீரிய உறுப்பு இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இம்யூனிட்டிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டு என்கவுண்டர் த ஆன்டிஜன் தட் என்டர் இன் டு த டிஷ்யூ ஸ்பேசஸ். தன்னுடைய திசு இடைவெளிகளில் எந்தவித ஆன்டிஜென்ஸ் வந்தாலும் அதை என்கவுண்டர் பண்ணி வெளியில் அனுப்பக்கூடிய அல்லது கில் பண்ணக்கூடிய பணியை செய்கிறது லிம் நோடு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம் லிம் நோடு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை செய்யுதுமா. தட் ஃபில்டர் அண்ட் ட்ராப் த சப்ஸ்டன்சஸ் தட் ட்ராவல் த்ரூ த லிம்பாட்டிக் ஃப்ளூயிட். எப்படி வந்து பிளட் வந்து ஒரு ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னோமோ, ஃப்ளூயிடு கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொன்னோமோ, அதே மாதிரி லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அதாவது வந்து நிணநீரிய திரவம். இந்த நிணநீரிய திரவம் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த லிம் நோட்ஸில் இருக்கும். இப்போ எப்படி பிளட் வெசல்ஸில் பிளட் ரன் ஆகிட்டு இருக்கோ, அதே மாதிரி லிம் நோட்ஸில் வந்து லிம்பாட்டிக் வெசல்ஸில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு திரவத்துக்கு பேர் லிம்பாட்டிக் ஃப்ளூயிடுமா. இந்த நிணநீரிய திரவத்தில் தான் இந்த இம்யூன் செல்ஸ் எல்லாமே நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ லிம்பாட்டிக் ஃப்ளூயிடில் ட்ராவல் ஆகக்கூடிய சப்ஸ்டன்சஸை ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது லிம் நோட்ஸ். தே ஆர் பேக்டு டைட்லி வித் பிளட் செல்ஸ். எதனால் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸ் நேம்லி அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்போசைட்ஸ் அண்ட் மேக்ரோபேஜஸ். லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் ரெண்டுமே ஒயிட் பிளட் செல்ஸோட டைப் தானே. ஸோ லிம்போசைட்ஸ் உங்களுக்கு தெரியும், 2 டைப் ஆஃப் லிம்போசைட்ஸ் இருக்குது, பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ். அதே மாதிரி மேக்ரோபேஜுங்கிறது யாரது? மோனோசைட்ஸோட மாடிஃபைடு ஃபார்ம் தான் மேக்ரோபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான லிம்போசைட்ஸும் மேக்ரோபேஜும் லிம் நோட்ஸில் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிம் நோட்ஸ் ஃபார்ம் த்ரூ அவுட் த பாடி. நம்ம உடம்பு முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான லிம் நோட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஹியூமன் பாடியில் எவ்வளோ லிம் நோட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னா 600 லிம் நோட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட். அதான் அவங்க ஹண்ட்ரட்ஸில் காமிச்சிருக்காங்க. 600 அப்படின்றதும் ஹண்ட்ரட்ஸோட மல்டிபிள்ஸ் தானே. ஓகே, தே ஆர் கனெக்டட் டு ஒன் அனதர் பை லிம்ப் வெசல்ஸ். ஒவ்வொரு லிம் நோட்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்ப் வெசல்ஸால் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த லிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிணநீர் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் தெளிவாக இருக்கும் அண்ட் கலர்லெஸ். தெர் இஸ் நோ கலர் அண்ட் மொபைல் ஃப்ளூயிட் நகரக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா செல்லுலார் எக்ஸ்ட்ரா செல்லுலார்னு பிரிக்கிறோம் இல்லையா. செல்லுக்கு வெளியில் இருக்கிறதுனால இந்த ஃப்ளூயிட் என்ன ஃப்ளூயிட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? லிம்பை. இது 1 மார்க் 2 மார்க்கில் கேட்கலாமா. லிம்ப் அப்படின்றது ஒரு ஃப்ளூயிட், கிளியராக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும் அண்ட் மூவ் ஆகும், மொபைலாக இருக்கும் அண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா செல்லுக்கு வெளியில் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். இது ஒன் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லணும். அடுத்து as the limb percolate through the limb node. எப்போ வந்து லிம் நோடுக்குள்ளே லிம்ப் வந்து ஊடுருவி போகுதோ அப்போ பாருங்கள், the particulate antigen brought in by the lymph will be trapped by the phagocytic cell, follicular and interdigiting dendritic cells. இப்போ லிம் நோடுக்குள்ளே லிம்ப் உள்ளே போகும்போது ஆன்டிஜன் லிம்போட சேர்ந்து ஆன்டிஜன் போணுச்சு அப்படின்னா அந்த ஆன்டிஜனை யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறாங்க பாருங்கள். லிம்பாட்டிக் லிம்ப் நோடில் இருக்கக்கூடிய பாக்கோசைட்டிக் செல்ஸ், ஃபாலிகுலார் செல்ஸ், டென்ட்ரிட்டிக் செல்ஸ். அந்த டென்ட்ரிட்டிக் செல்ஸும் என்ன வகையான டென்ட்ரிட்டிக் செல்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாரு. இன்டர்டிஜிட்டேட்டிங் டென்ட்ரிட்டிக் செல்ஸ். டிஜிட்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. டிஜிட்னா என்ன சொல்லுவீங்க? ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த டென்ட்ரிட்டிக் செல்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரல் அமைப்பு போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ விரல் மாதிரி இருக்கும்போது நிறைய விரல் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு பொருளை ஹோல்ட் பண்ணுற பிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ ஆன்டிஜன் அப்படியே ட்ராப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது டென்ட்ரிட்டிக் செல்ஸ். அது மாதிரி ஃபாலிகுலார் செல்ஸ், தட் இஸ் ஆல்சோ இம்யூன் செல்ஸ். அதே மாதிரி பாக்கோசைட்டிக் செல்ஸ். பாகோ அப்படின்னா டு என்ஹெல்ப், டு ஸ்வாலோ அப்படின்னு அர்த்தம். ஸோ விழுங்கக்கூடிய செல்கள் தான் பாக்கோசைட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஆர் த இம்யூன் செல்ஸ். பாக்கோசைட்டிக் செல்ஸ், ஃபாலிகுலார் செல்ஸ், இன்டர்டிஜிட்டேட்டிங் டென்ட்ரிக் செல்ஸ். இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஆன்டிஜனை அப்படியே பிடிச்சி சிதைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு லிம் நோட்ஸோட டயக்ராம் காமிச்சிருக்காங்க பாருங்கள். லிம் நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
அஃபேரண்ட் லிம்பாட்டிக் வெசல்ஸ் காமிச்சிருக்காங்க. உள்ளே போகக்கூடிய நீர்க்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் வந்து அந்த லிம் நோட்ஸ் எப்படி கார்டெக்ஸ் மெடுலான்னு பிரித்து காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா குழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனஸ் காமிச்சிருக்காங்க. மேண்டில் பகுதி, நுண்பகுதி, அடுத்து அவுட்டர் கார்டெக்ஸ், பேரா கார்டெக்ஸ் அண்ட் மெடலரி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடுலா ஏரியா, மெடலரி பட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, மெடலரி கார்ட்ஸ், இது எல்லாமே காமிச்சிருக்காங்க. லிம் நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 ஜோன்ஸ் காமிக்கிறாங்க. 3 ஜோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா, மெடல் வந்து பேரா கார்டெக்ஸ். அவுட்டர் வந்து என்னது கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா அண்ட் மெடல் ஏரியாவுக்கு பேர் பேரா கார்டெக்ஸ். அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த லிம் நோட் இஸ் கால்டு கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்டெக்ஸில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்றது 1 மார்க்கில் கேட்பாங்க. பி லிம்போசைட்ஸ். நாட் ஓன்லி பி லிம்போசைட்ஸ், வேறு என்னென்னலாம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோபேஜஸ், பாலிகுலர் டென்ட்ரிட்டிக் செல்ஸ். லிம் நோடில் உள்ள கார்டெக்ஸ் ரீஜன்ஸில் அவுட்டர் லேயரில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பாங்கம்மா. பி லிம்போசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மேக்ரோபேஜஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பாலிகுலர் டென்ட்ரிட்டிக் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் பாரா கார்டெக்ஸ் ஜோனில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பாரா கார்டெக்ஸ் ரீஜன்ஸுங்கிறது வந்து இன்பிட்வீன் மெடுலா அண்ட் கார்டெக்ஸ் ஏரியா தான் சொல்லுவோம். அதாவது பினீத் த கார்டெக்ஸ், கார்டெக்ஸுக்கு கீழ்ப்புறமாக இருக்கக்கூடியது. ஸோ ஓகே, பேரா கார்டெக்ஸில் என்ன டீச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ரிச்லி பாப்புலேட்டட் பை டி லிம்போசைட்ஸ். கார்டெக்ஸில் இருந்தது பி லிம்போசைட், பேரா கார்டெக்ஸில் இருக்கிறது டி லிம்போசைட்ஸ். அண்ட் ஆல்சோ இன்டர்டிஜிட்டேட்டிங் டென்ட்ரிட்டிக் செல்ஸ், விரல் அமைப்பு உடைய டென்ட்ரிக் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய இம்யூனோ காம்பிட்டன்ட் செல்ஸும் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன்னர்மோஸ்ட் ஜோன் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெடுலா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெடுலாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்போசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட், குறைவான அளவுலேயே வந்து லிம்போசைட்ஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் மெனி ஆஃப் தம் பிளாஸ்மா செல்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா செல்ஸாக இருக்குது. இந்த பிளாஸ்மா செல்ஸ் விச் ஆக்டிவ்லி செக்ரீட் ஆன்டிபாடி மாலிகுல்ஸ். பிளாஸ்மா செல்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். எஸ்பெஷலி பி லிம்போசைட்ஸ் தான் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன்டிபாடி இஸ் ப்ரொடியூஸ்டு பை பிளாஸ்மா செல்ஸ்னு எழுதலாம். பர்டிகுலராக எந்த லிம்போசைட்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுற லிம்போசைட்ஸ் யாருன்னா பி லிம்போசைட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பேரா கார்டெக்ஸ், சாரி மெடுலாவில் இருக்குது. எங்கே இருக்குது? மெடுலாவில். பேரா கார்டெக்ஸில் இருக்கிறது டி லிம்போசைட்ஸும் இன்டர்டிஜிட்டேட்டிங் டென்ட்ரிக் செல்ஸும் இருக்கிறது பேரா கார்டெக்ஸ் ஏரியா. அண்ட் மெடுலரி ஏரியா அப்படின்னா இன்னர் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிம்போசைட்ஸ் வந்து ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்குது. ஆனால் வந்து நிறைய பிளாஸ்மா செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த பிளாஸ்மா செல்ஸ் வந்து ஆன்டிபாடி விச் ஆக்டிவ்லி செக்ரீட் ஆன்டிபாடி மாலிகுல்ஸ். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. பிளாஸ்மா செல்ஸ் வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆஸ் த லிம்ப் என்டர்ஸ் இட் ஸ்லோலி பெர்குலேட் த்ரோ த கார்டெக்ஸ். இப்போ லிம்ப் வந்து என்ட்ராகும்போது டயக்ராம்லேயே நம்ம பார்த்துருப்போம். வெளியிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ராகுது. என்ட்ராகும்போது எந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு உள்ளே பெர்குலேட் ஊடுருவோம் அப்படின்னா வெளிப்புறத்துக்கு தானே ஃபஸ்ட்டு வரும் கார்டெக்ஸ். அதுக்கப்புறம் எங்கே போகும்? பேரா கார்டெக்ஸ். ஆஃப்டர் தட் மெடுலா. ஒவ்வொரு ஏரியாவாக உள்ளே போயிட்டே இருக்கும். யார்? அந்த திரவம், நிணநீரிய திரவம்னு சொல்லக்கூடிய லிம்ப், அந்த ஃப்ளூயிட் உள்ளே போகும். கிவிங் சஃபிஷியன்ட் சான்ஸ் ஃபார் பாக்கோசைட்டிக் செல்ஸ் அண்ட் டென்ட்ரிட்டிக் செல்ஸ் டு ட்ராப் த ஆன்டிஜன் brought பை த லிம்ப். அதுக்கு ஒரு இது கொடுத்துரும், சான்ஸ் கொடுத்துரும். இந்த லிம்பில் வரக்கூடிய ஆன்டிஜென்ஸை நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ட்ராப் பண்ணிக்கலாம்? லிம்னோடில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பாக்கோசைட்டிக் செல்ஸ் இருக்குது, டென்ட்ரிட்டிக் செல்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டிஜனை ட்ராப் பண்ணிக்கும். அந்த லிம்போட வரக்கூடிய ஆன்டிஜனை ட்ராப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடச்சிருச்சு. ஸோ எல்லா பாக்கோசைட்டிக் செல்ஸ், டென்ட்ரிட்டிக் செல்ஸ் எல்லாமே லிம்போட வரக்கூடிய ஆன்டிஜனை ட்ராப் பண்ணிப்பாங்க. The limb leaving a node carries enriched antibodies secreted by the medullary plasma cells against the antigens that enter the limb node. இப்போ வெளியில் போகும்போது, லிம் நோடை விட்டு வெளியில் போகும்போது அந்த லிம்பில் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஆன்டிபாடி இருக்கும். எப்படி டீச்சர்? உள்ளுக்குள்ளே போகும்போது அங்கே உள்ள பாக்கோசைட்டிக் செல்ஸும் டென்ட்ரிட்டிக் செல்ஸும் லிம்பில் இருந்த ஆன்டிஜனை கில் பண்ணிட்டாங்க. அடுத்து அந்த மெடுலரி கார்டுக்கு போணுச்சு இல்லையா, மெடுலா ஏரியாவுக்கு போகும்போது மெடுலாவில் என்ன சொல்லி கொடுத்துருந்தோம்? பிளாஸ்மா செல்ஸ் இருக்குன்னு சொன்னோம். பிளாஸ்மா செல்ஸ் வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொன்னோம். இப்போ ஆன்டிபாடி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லிம்பில் உள்ள ஆன்டிஜென்ஸோட செயல்படுறது இல்லாமல் ஆன்டிபாடியோட ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும். ஆன்டிஜனை கொல்றது மட்டும் இல்லாமல் ஆன்டிபாடியோட ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும்.
அப்போ ஸோ இப்போ வெளியில் போகும்போது லிம்பில் எதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆன்டிபாடிஸ், நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகிடும். ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிபாடிஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதே தான் இது. ஸோ அப்போ மெடலா விட்டு வெளில வரும்போது என்ன ஆகிடும், ஆன்டிபாடிஸ் மெடலா செக்ரேட் பண்ணதுனால லிம்னோட விட்டு லிம்ப் வெளில வரும்போது ஆன்டிபாடிஸ் வந்து அந்த லிம்பில் நிறையா இருக்கும். ஓகே டீச்சர். சம்டைம் விசிபிள் ஸ்வெல்லிங் ஆஃப் லிம் நோட்ஸ் அக்கர்ஸ் டியூ டு இம்யூன் ரெஸ்பான்ஸ். சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா லிம் நோட்ஸ் வந்து வீங்கிடும், உப்பிடும். நிறைய இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால நிறைய லிம்போசைட்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லிம் நோட்ஸே வீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்வெல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஆன்டிஜனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுனால தானே ரொம்ப ஓவராக வந்து ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் உருவாயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் லிம் நோட்ஸ் வந்து வீங்கி போயிடுது. இது வந்து எதோட சிக்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஃபெக்ஷன் நடந்ததுனால லிம் நோடு வந்து வீங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இயல்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆன்டிபாடி இன்க்ரீஸ் ஆகும், அது நமக்கு நல்லது. இயல்புக்கு மீறி ரொம்ப அதிகமாக பேத்தோஜன்ஸ் பாடியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டரியாக்ஷன் நடந்து லிம் நோட்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா வீங்கிடும். அதுதான் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு அறிகுறி. ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது, சரிங்களா? தேர் ஆர் செவரல் குரூப் ஆஃப் லிம் நோட்ஸ். நிறைய லிம் நோட்ஸ் இருக்குது. எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக் ரீஜன்ஸில் இருக்குது, அண்டர் த சின்னுக்கு அடியில் இருக்குது, அண்ட் ஆம்பிட் அக்கலில் இருக்குது, அண்ட் க்ரோன் ரீஜன்ஸ் காலுக்கும் அந்த இடுப்புக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அந்த க்ரோயின் ஏரியா, இதில் எல்லாத்துலேயுமே லிம் நோட்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க்மா டயக்ராமோடு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. மால்ட், கால்ட், பால்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மால்ட் அப்படின்னா மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்பாய்டிக் டிஷ்யூ. இந்த லிம்பாய்டிக் டிஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அலிமெண்ட்ரி கெனால், ரெஸ்பிரேட்டரி கெனால், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட், இதில் எல்லாம் இருக்கக்கூடியது மால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோழைப்படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்கள். ஓகே, இது என்ன டீச்சர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் மியூக்கஸ் செக்ரீட் ஆகுதோ கோலைஸ், இப்போ அலிமெண்ட்ரி கெனால், இந்த ஃபுட் பைப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீ ஏதாவது சாப்பிட்ற, ஏதாவது விரும்பத்தக்காத சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன், கொமட்டிட்டு என்ன பண்ணிடுவேன், வாமிட் பண்ணிடுவேன் இல்லையா, வாமிட் பண்ணிடுவேன் இல்லையா. அது இப்போ என்ன அதே மாதிரி ரெஸ்பிரேஷன், ஏதாவது உள்ளுக்குள்ளே போயிடுச்சா, தும்மி ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணிடுறோம், இல்லை சளி மூலமாகவோ ஸ்பூட்டம் மூலமாகவோ என்ன ஆகிடுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட், அங்கேயும் என்ன இருக்குன்னா மியூக்கஸ் இருக்குது. ஸோ அந்த மியூக்கஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு லிம்பாய்டு டிஷ்யூவாக ஆக்ட் பண்ணுது, இம்யூன் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ மால்ட் பாப்புலேட்டட் பை லிம்போசைட்ஸ் சச்சஸ், என்னென்ன விதமான லிம்போசைட்ஸ் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கோழை பொருள் மியூக்கஸில் டி செல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பி செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பிளாஸ்மா செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அண்ட் தென் மேக்ரோபேஜஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். each of which is well situated to encounter antigen passing through the mucosal epithelium. It also possess IgA antibodies. Immunoglobulin A ஆன்டிபாடியும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு எங்கே அப்படின்னா இந்த கோழை பொருளில். இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து மியூக்கஸ் செக்ரீஷன்ஸ் இருக்கோ, நோஸில், லங்ஸில், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அலிமெண்ட்ரி கெனால், ஃபுட் பைப்பில், யூரினரி சிஸ்டம், ஜெனட்டல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மியூக்கஸில் எல்லாத்துலேயுமே பி செல்ஸ், டி செல்ஸ், பிளாஸ்மா செல்ஸ், மேக்ரோபேஜ், ஈவன் ஆன்டிபாடிஸில் IgA டைப், இம்யூனோக்ளோபுலின் ஏ ஆன்டிபாடி எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் உள்ளே வரக்கூடிய ஆன்டிஜனோட ரியாக்ட் பண்ணி அதை என்கவுண்டர் பண்ணி கில் பண்ணுறாங்க. தென் கட் அப்படின்னா என்ன டீச்சர் அப்படி கால்ட் அப்படின்னு சொல்லுவோம். கட் அசோசியேட்டட் லிம்பாய்டு ஆர்கன். கட் அப்படின்னா அந்த உடல் குழி சொல்லுவீங்க இல்லையா, குடலை தானே கட்டுன்னு சொல்லுவீங்க. ஸோ கால்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ, அந்த குடல் சார்ந்த நிணநீரிய திசுக்கள். Mucosa associated lymphoid tissue which works in the immune system to protect the body from invasion in the gut. குடலுக்குள்ளே செல்லக்கூடிய மைக்ரோப்ஸை கில் பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடியதான் கால்ட் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி பால்ட் அப்படின்னா பிராங்கஸ் தனியாக, இந்த மால்ட்டை தான் ரெண்டாக பிரிச்சுருக்கோம் கால்ட்டு பால்ட்டுன்னு. மூச்சுக்குழலில் செல்லக்கூடிய நுண்கிருமிகளை அழிக்கக்கூடிய கோழை பொருளுக்கு பேர் தான் பால்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இதெல்லாம் யார் அப்படின்னா டான்சில்ஸ், லிம் நோட்ஸ், லிம் ஃபாலிக்கல்ஸ், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி மியூக்கோசாவில் இஸ் ஃபவுண்ட் இன் த ரெஸ்பிரேட்டரி மியூக்கோசா.
ஃப்ரம் த நேசல் கேவிட்டி டு த லங்ஸ். நேசல் கேவிட்டியில் ஆரம்பித்து லங்ஸ் வரைக்குமே இந்த மாதிரியான நிணநீரிய உறுப்புகள்லாம் இருக்குது. இது நம்மளுக்கு வந்து இம்யூனோ காம்பிட்டன் நோய் தடைக்காப்பை நமக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்தது வந்து செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் பற்றி பார்த்தோமா. லிம் நோட்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. மால்ட்டு கால்ட்டு பால்ட் எல்லாமே 2 மார்க் 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. அதில் எக்ஸ்பான்ஷன்லாம் கேட்பாங்க. ஸோ நல்லா படிங்க. ஸ்ப்ளீன் சப் கேட்கலாம். ஸோ ஸ்டடி வெல், நல்லா படிங்க. டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கேளுங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் செல்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.